சரி அப்படியே லட்சுமியை கூட்டிட்டு போயிருமா? வாரேன்னு சொன்னாவளாக்க. ஆமா பத்துக்க போகும்போது கூப்பிடுங்க, நானும் வாரேன்னு சொன்னா. ஒரு ஏட்டு கூட்டிட்டு போயிருமா? சின்ன பொண்ணு வீட்டுக்கு போற வழி தானம்மா. சரிக்கா கூட்டிட்டு போவோம். குமாரியக்கா நீ என்ன கண்டுபிடிச்சதால? இனி நீ ஒளி நான் உன்னை கண்டுபிடிக்கேன். சரி சரி, இனி 2 நேரம் உங்கள்கிட்ட விளையாடுவேன். மாதிரி எனக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, நான் போயிடுவேன். எனக்கு வேற எக்ஸாம் தொடங்கியாச்சு பத்துக்க நாளையில இருந்து. அப்படியா? எனக்குலாம் எக்ஸாம் தொடங்கவே இல்லை. நீ சின்ன பிள்ளை ஜெனி, நீ இப்பதான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க. அக்கா 11th படிக்கும்ல, அக்காக்கு தான ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வரும், அதுக்கப்புறம் தான் உனக்கு வரும். அப்படியா? ஓகே ஓகே. எக்ஸாம் நடந்தனா நான் தான் எங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவேன் தெரியுமாக்கா? அப்படியா? பரவாயில்லையே, நானும் எங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் தான் வருவேன். சேம் டு யூ. சாக்லேட் வாங்கிட்டா? வாங்கி தரேன். இப்போ நான் போய் ஒளியட்டா? சரிக்கா ஒளி. நீ கண்ண மூடிட்டு 1 2 3 என்ன நான் போய் ஒளியே? ஓகே. எங்க போய் ஒளிய? 1 2 3 4 5 6 7 8. இந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிடுவோம். 9 10. வாரேன் வருகிறேன், கண்ண மூடி திறக்கிறேன். எங்க மாறேன்? ராணி எங்க வரவே? ஐயோ இவ வேற வராளே. ராணி அக்கா பூமாரி எங்க நிக்கா பாருங்க. பூமாரி. ஐயோ சத்தம் போட்டுட்டாங்களே. பூமாரி அக்கா இஸ் பால் அவுட். சரி பரவாயில்லை சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். எங்க அத்தை 2 பேர் வந்திருக்காங்க. அக்கா இன்னும் 2 விளையாட்டு விளையாடிட்டு தானக்கா போவேன்னு சொன்னா இப்பமே போறா. எனக்கு தெரியாதுலமா இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு தான் வராங்க. நான் போயிட்டு வரேன். சரி. ராணி அக்கா வசந்தி அக்கா 2 பேர் வாங்க. எங்க வீட்டுக்கு தான வரீங்க? ஆமா மக்கா, இங்க மாதிரி யார் வீட்டுக்கு வருவாங்க? உங்க வீடு தானே இருக்கு. இல்ல தே கேட்டே. வாங்க வாங்க வீட்டுக்கு போ. நீ வேணா போய் விளையாடு மக்கா. நாங்க அம்மையை கூட்டிட்டு சின்ன பொண்ணத்த வீட்டுக்கு போறதுக்கு தான் வந்தோம் மத்துக்க. அப்படியே அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, நான் போய் எழுப்பிட்டு வரேன். சரி வா. நம்மள வீட்டுக்குள்ள போவோம். எம்மா ஐயே நல்லா உறங்கிட்டலாம் இருக்கா? எப்படி எழுப்ப? இல்ல தே எழுப்பே, இப்பதான் படுத்தாவ. சடபடன்னு எந்திரிச்சா தலை வர வலிக்குமே. குமாரி எழுப்பாண்டா. அப்படியே தே எழுப்பாண்டாமா. ஆமாமா நாங்க போயிட்டு வரேனே. அச்சம்மா யப்பா அச்சம்மா. என்னக்கா இப்படி பாக்குறிய? யாரு? என்ன வசந்தி சளி பிடிச்சிருக்கோ? நேத்து லேசா மழையில நனைஞ்சுங்க, அதுக்கு தொண்டை வலிச்சிட்டே இருந்து விட்டுடுங்க, தும்மலா வருது. சரி நம்ம போமா? ராணி அக்கா லட்சுமி எழுப்பிட்டியா? ஆமாக்கா, தும்மல் சத்தம் கேட்டு அதான் எந்திரிச்சேன். நான் தான் எழுப்பிட்டு எனக்கு. அதுக்கு ஒண்ணு இல்ல வசந்தி, இப்பதான் படுத்தேன் பத்துக்க. லட்சுமி சின்ன பொண்ணு வீடு வர போற பத்துக்க, நீ வாரி இல்லைன்னா படுத்துக்கிட்டியா? வாரீங்க. அதாம சொன்னேன், ராணி இப்பதான் எழுப்பாத, நாங்க போயிட்டு வரோம்னு சொன்னா விட்டுடுங்க. அதுக்கு ஒண்ணு இல்லக்கா, வாரேன். சரி லட்சுமி அப்ப வா. என்னக்கா கையில வச்சிருக்கீங்க? ஹார்லிக்ஸ் ஒரு பாக்கெட் வீட்ல இருந்து பத்துக்க, அதை தான் கொண்டு வரேன். ஐயா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. நானும் ஒண்ணுமே இல்லாம தாங்க இருக்கேன். இந்த அக்கட்ட சொன்னா கேட்கவே மாட்டாங்க அவ. ஒண்ணு இல்ல லட்சுமி வா. வசந்தி ஒண்ணும் கொண்டு வரல, இன்னொரு நாள் வாங்கி கொடுங்க ஏதாவது. சரிக்கா அப்ப போவோம். பூமாரி வீட்ல இருந்துக்க மக்களே, இனி எங்க போய் விளையாட போவேண்டானே. எடுத்து புக் எடுத்து படினா இருந்து கதவை சாத்திக்க. அப்ப இப்ப வந்துருவ. சரிம்மா. அப்பாட்ட கேட்டா சொல்லிரு, அம்மா சின்ன பொண்ணாத்த வீடு வர போயிருக்கான்னு சொல்லுனே. ரணிகா வாங்க. கதவு வர பூட்டில கிடக்கு. கதவை தட்டி பாருங்க திறப்பா. சின்ன பண்ணா அதான் காலிங் பெல் வச்சிருக்கல, அதை அடிங்க. அத மறந்துட்டேன். யார் வரா? நீங்க தான் வந்தீல, நானும் யாரோன்னு நினைச்சேன். காலிங் பெல் கடந்து அடிச்சிட்டு இருந்தாவல. நாங்க தான் சின்ன பண்ணே. உள்ள வாங்க எல்லாரும், வெளியே நிக்கிறிய சொன்னத வருவீல உள்ள. அப்படி இல்லம்மா, உங்க அம்மாயை பார்க்க வந்து சின்ன பண்ணே. நம்ம பிடி. இது என்னது? ஹார்லிக்ஸ் சின்ன பண்ணே. அம்மைக்கு ஏதாவது ஆட்டி எடுத்து கொடுப்பால, ஒரு ஆளை பார்க்க வரும்போது வெறும் கையை வீசிட்டு வர முடியாதுன்னு வீட்டுல இருந்ததே எடுத்துட்டு வந்தேன். பழம்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீ பார்க்க வரும்போது வாங்கிட்டு வரேன். என்னம்மா? எங்க அம்மா ஹார்லிக்ஸே குடிக்க மாட்டாவக்க. மாதிரி என்னம்மா குடிப்பாவ? பழைய கஞ்சி ஏதாவது இருந்தா கொண்டாங்கக்க, நல்லா குண்டாண்டான்னு ஆத்தி எடுத்து குடிப்பாவ. சொன்னா கேட்கறது கிடையாது. இந்த மழை காலத்துலயும் ஒரே பழைய கஞ்சி குடிச்சு குடிச்சு இப்படி சளி இருமல்னு பிடிச்சி வச்சிருக்கு பாருங்க. பழைய காலத்துல உள்ளவங்களுக்குலாம் அதை திங்களனா இருக்க முடியாது. இப்போ உள்ளவே இந்த டீ காப்பி குடிக்கிறதுக்கு அடிமையா இருக்க மாதிரி. அப்போ உள்ளவெல்லாம் பழைய கஞ்சி தானே. ஏதாவது வேற வச்சிருந்தாலும் விசேஷமா வச்சிருந்தா விட பழைய கஞ்சி தான் குடிப்போம்.
இப்பமாவது ஒத்துக்கிட்டீல தாய் கிழவி, பழைய காலத்துல உள்ளவிய தான் நீங்களான்னு. பழைய காலத்துல உள்ள வீண தாய்களே ஏறும்ல. பேசாம இருந்துக்கு பத்துக்க. உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், சண்டை போடாத. வாங்கக்க உள்ள போ. அம்மா எங்கம்மா? இங்க வீட்டுக்குள்ளதாங்க இருக்காவ, வாங்க. இங்க வாங்க, கண்ட ரூம்ல தான் இருக்காவ, போய் பாருங்க. இந்த ரூம்லயா? ஆமாக்கு. சரி ராணிக்கு வாங்க. நான் இந்த கவரை கொண்டு அடுக்கலையில வச்சுட்டு வரேன், உள்ள போங்க. சரி சின்ன பொண்ணு. ஏக்கா. வாங்கம்மா. உடம்பு எப்படிக்கா இருக்கு? வயசாயிட்டு பாத்தியம்மா, அப்படிதான் இருக்கும் பத்துக்கை. நீ என்ன செய்ய, கஷ்டமா தான் இருக்கு. ஆனால் நீங்க கொஞ்சம் பத்திரமா பார்த்து இருக்க வேண்டியது எனக்கு. நம்ம இல்லைன்னா யாருமா வீட்டுல வேலை செய்வா? அதான் சின்ன பொண்ணு இருக்கால, அவ எல்லா வேலையும் பாப்பா. நீங்க படுத்து நீ ரெஸ்ட் எடுங்க. வயசு 70 மேல ஆகு. என்ன போட்டு எல்லாத்தையும் இழுத்து கிடந்து செஞ்சுட்டு கிடக்காத. அவ இருக்கதானே செய்ய மாரியா உங்களுக்கு. இவி என்னத்துக்கு வந்தவ நைஸா என்ன மாட்டி விடுது பாரு. அவ பாவலாமா. என்ன பாவம்? நல்லா தானே அலையா? அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நல்லா ஆடி ஜாடி அங்கங்க அலையா, எல்லா வேலையும் செய்யா, பறந்துட்டு கிடக்கா. அவளுக்கு என்ன செய்வா? ஏக்கா அவளு பாவம் தான். ஆனாலும் உங்களால முடிஞ்சதை நீங்க செஞ்சா போதுங்க. அவளத்தை இழுத்து போட்டு செஞ்சு இப்படி படுத்து கிடந்த மாதிரி யாரு பாப்பா? அந்த பிள்ளைதான் இப்ப கிடந்து எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு நம்ம முடிஞ்சதை செஞ்சுட்டு ஒரு கரையில இருந்தா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம்லக்க. ராணியக்கா மட்டும்தான் பரவாயில்ல, இந்த ரெண்டு களி சடைவ. ஏக்கா என்ன சின்ன பொண்ணு? பேசியாச்சா? வீட்டுக்கு கிளம்புறீங்களா? இப்படியே கேப்பா சின்ன பொண்ணு. மாறி சும்மா பார்க்க வந்துட்டு போகணும். எப்படி இருக்கும் உடம்புக்கு, பரவாயில்லையான்னு கேட்டுட்டு போகணும். அது இல்லாம சின்ன பொண்ணு செய்வீங்க, அது செய்வீங்க, பறந்துட்டு இடக்கான்னு சொல்லிட்டு ரெண்டேரம். அப்படி இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீ நல்லா தானே இருக்க. ஒரு அம்மைக்கு முடியலன்னா பிள்ளைதான் செய்யணும். ஏனி நீ தான் சொல்லணும். ஏம்மா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நானே எல்லாம் பார்த்துக்கிட்டே நீ சொல்லணும். நீ பிள்ளையையும் அவிய தலையில கட்டிட்டு இது மாதிரி எல்லா வேலையும் அவிய பொறுப்புல விட்டுட்டு ஒவ்வொரு வீடு வீடு அலைஞ்சானா உருப்படையே செய்ய வீடு. அவளுக்கு உடம்பு மாதிரி பாதிக்கலாம் செய்யும். அததான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? பிறந்ததுல இருந்தே நம்ம அம்மா தானட்டி நம்மள பாக்காவ மாறி நம்ம தானே அவிய வயசாகும் போது பாக்கணும். வயசான அப்புறம் அவிய தான் வேலை செய்யணும். நான் சும்மா தான் சுத்திட்டு அலைவேன்னு சொன்னா என்ன காரியம் இது? நீங்க முதல்ல வாயை மூடுங்க. நீங்க அப்படி இருந்திருந்தா உங்க அம்மா இப்படி விட்டுருப்பீங்களா? தனியா ரொம்ப ஊருக்கு தான் பேசிட்டு கிடக்குது. நம்ம வீட்டுக்குள்ள ஒண்ணும் கிடையாது. மத்த ஆளுகளுக்கு வந்து உபதேசம் வந்து வந்திருக்காவ. விஷயம் தெரியாம பேசுற சின்ன பண்ணு. நானே எங்க அம்மையை விட்டேன். அவிதான் இருக்க மாட்டேன் பண்ணா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படி சோம்பலாத ஆளை பார்க்க வரும்போது இப்படியே சத்தம் போட்டு அடப்ப ரூம்ல இருந்து வெளியே வாங்க, வெளியே வந்து பேசலாம். ராணிக்கா நான் வீட்டு போயிட்டு வரேன். யா லட்சுமி இப்பதானே வந்து கொஞ்சம் இரு. அதான் அந்த கை பார்த்தாச்சுலாக்க இனி போயிட்டு வரேன். இன்னும் நம்மளுக்கு இங்க என்ன வேலை? அதான் அவளே வீட்டுக்கு போங்க, ஏன் வந்தியன்னு கேட்டுட்டா. மாதிரி இதுக்கு மேல இங்க நின்னா நம்மளுக்கு மரியாதை இருக்குமா? சும்மா சொல்லியிருப்பா லட்சுமி. இதெல்லாம் பெருசுபடுத்திட்டா இருப்பா. அவளை பத்தி உனக்கு தெரியாதா? என்னதான் தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள இருக்கிறது எனக்கு வெளியே வரான். தாய்கிழவி ஏன் தெரியாம சொல்லிட்டோமா, மன்னிச்சுக்கிடுங்க போதுமா? கையை எடுத்து பண்ணே. ஒண்ணு மன்னிப்பெல்லாம் நீங்க கேட்காண்டா. நீங்க மாதிரி இப்படி பேசுறீங்கக்கா, கஷ்டமாலாம் இருக்கு. யாராவது அவ அம்மைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போது அவையில வேலை வாங்குவாங்களா? நானே டெய்லி சொல்லுவேன், ஏம்மா நீங்க சும்மா இருங்கம்மா, நானே எல்லா வேலையும் பாக்கணும். எங்க அம்மா தான் கிடந்து நான் பாவம் கஷ்டப்படியா, வீட்டுக்காரருங்க இல்லையே தனியா இருக்காளேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடக்காவ. நானும் அப்படி செய்ய சொல்லுவேன். நீங்க மாதிரி வந்து இப்படி சொல்றீங்க, எனக்கு கோவமால வருது. அழாத சின்ன பொண்ணு, தெரியாம சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு அழாத சின்ன பொண்ணு. ஐயா நீங்க எங்க இப்ப அழுவுறிய? ஐயா தெரியாமல பாக்க வந்துட்டு இப்படி அழ வச்சுட்டாவ ரெண்டு பேரையும். நீங்க அழாம இருங்கக்க. சரி எல்லாம் என்னாலதான். அவளை முதல்ல அழுது நிப்பாட்ட சொல்லுமா. அவ அழுத என்னால தாங்க முடியாது. சின்ன பொண்ணு அழாத. நீ அழுத பார்த்து அம்மே அழியா வரு. எம்மனா அழல, நீங்களும் அழாதுங்க. ஏக்கா இது என்னக்கா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்படி அழுத எப்படி? சரிம்மா அழல. அவளை யாரும் தப்பா நினைக்காதுங்கம்மா. அவ என்கிட்ட சொல்லதான் செய்வா. நான் தான் வேலையெல்லாம் போட்டு இழுத்து எடுத்து செய்வேன் பார்த்துக்க. அந்த பிள்ளை பாவம், அவளை போட்டு தப்பா நினைக்காதுங்க. ஒவ்வொரு வீடு வீடா போவதான் செய்வா. ஆனாலும் வீட்டுல அப்படி கண்ணுங்கருத்தமா தான் இருப்பா. எனக்கு முடியலன்னா எல்லா வேலையும் அவ தானே செஞ்சா. ஆமாக்கா எங்க சின்ன பொண்ணை பத்தி எங்களுக்கு தெரியாதா? என்ன பாவம் அந்த பிள்ளை. இந்த லட்சுமி உங்க மேல உள்ள அக்கறையில சும்மா சொன்னா, அது ஒண்ணு நீங்க தப்பா எடுத்துக்கிடாதுங்க. சரிம்மா சரி. மன்னிச்சுக்க சின்ன பொண்ணு, தெரியாம சொல்லிட்டேன். ஐயே நீங்க சொன்னதுக்காண்டின்னு இல்லக்க, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்து எங்க அம்மா இப்படி இருக்காவளேன்னு. அதான் திடீர்னு அழுவ வந்துட்டு எனக்கு. சரிம்மா, என்ன இருந்தாலும் நான் அப்படி சொல்லிருக்க கூடாதுல. அப்படி என்னத்த தப்பா சொல்லிட்டிய? பிள்ளைய வேலை செய்ய சொல்லுங்க தானே சொன்னீங்க. அது ஒண்ணும் தப்பு இல்ல. உங்களுக்கு தெரியாதுல, தெரிஞ்சு சொன்னா தானே தப்பு. சரி எல்லாரும் இருங்க, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். யாக்க இப்படி சாக்காவறிய? தாயே தயவு செஞ்சு காப்பிங்கிற பேர்ல எதையும் போட்டு தள்ளிடாத. யா லட்சுமி இப்படி சொல்லியா? எக்க காப்பின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் போட்டு தந்தாக்க வாயில வைக்க ஆகாது. பால் அவ்வளவு தண்ணியை ஊத்தி என்ன தியாயில தெரியுமா கசந்து கிடந்துக்கு. சீனி எத்தனை நேரம் போட்டு போட்டு குடிச்சப்பறம் போடணும்.
மறக்கலையோ? மறக்கிற மாதிரியே காபி போட்டு தந்தானி. எம்மா எங்க வீட்ல டீ போட நேரம்லாம் உடனே வந்தா வரஞ்சிடமணி எனக்கு. லட்சுமி அக்கா, இன்னைக்கு டீ கிடையாது, இன்னைக்கு சுக்கு காப்பி போட்டு தரேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க, சூப்பரா பண்ணுவேன். எங்க அம்மிட்ட என்ன கேளுங்களா? அப்படியே நல்லா போடுவாளோ? போடுவா போடுவா. நீங்க எப்படி சொல்லியத பார்த்தால எங்களுக்கு பயமாலாம் இருக்கு. பயப்படாம குடிங்கம்மா ஒருக்கா. சரி சின்ன பண்ணே, எனக்கு வந்து தொண்டை ஒரு மாதிரி இருக்கு பத்துக்கா, சளி பிடிக்க மாதிரி. போய் சுக்கு காப்பி போட்டுட்டு வா. நான் போட்டு வந்துறேன். வாங்க நம்ம ஹால்ல போய் இருப்போம். செல்வக்கா ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஆமாம்மா, உளுந்தங்கஞ்சி வச்சாலா கொஞ்சோண்டு குடிச்சேன் பத்துக்க. சாப்பிட்டு எடுத்து தெம்பா இருங்கக்கா. சரிம்மா. மாதிரி உடம்பு முடியலன்னா முதல்ல சொல்லிருங்க. அது இதுன்னு வச்சிட்டு இருக்காங்க மாதிரி கடைசியிலன்னா பெரிய பிரச்சனையில இழுத்து வச்சிட மத்துடுங்க. சரிம்மா, சொல்லேன். சரி நாங்க அப்பங்க ஹால்ல இருக்கோன்னு. ஆட்டுமா. பாலட்சுமி இதுல இரு. சரிக்கா. தண்ணி கொதிக்கட்டு, அதுக்குள்ள சுக்கை இடிச்சு போட்டுடலாம்ல. சுக்கி எதுல இருக்குன்னு தெரியல. கிடைச்சிட்டு. பொடிச்சு போட்டுருவோம். ராணியக்கா என்னத்தையே கடத்தி இடிச்சிட்டு இடக்கால நல்ல சத்தம் கேக்குவே. சுக்கு தட்டுவா லட்சுமியா. நாமலாம் இதுக்குள்ள சுக்கு காப்பியே போட்டு கொண்டு வந்திருப்பேன். இவ இப்பதான் சுக்கு தட்டிட்டு இருக்கா. எப்பங்காச்சும் எப்ப கொண்டு வரதுக்குன்னு தெரியலையே. என்ன வசந்தி, இதுக்கு முன்னாடி நான் தந்திருப்பேங்க. அப்பனா நீ சுக்கெல்லாம் போட்டு நல்லா காய்ச்சி போய் எடுக்க மாட்டியோ? அப்படியே உடனே ஊத்திடுவியோ? நீ சொல்லியத பார்த்தா அப்படிதான் இருக்குது. ஆமா, காய்க்காம அந்த கொண்டு குடிக்கும். அப்படி குடிச்சா வயித்தாலலாம் போயிடும். நான் என்ன சொன்னேன்னா படபடன்னு நான் செய்வேன், அதுதான் சொன்னேன். அப்படியே சொன்னா சரி. யாரையாவது குத்த கண்டுபிடிக்கணும் தான் அழிவா. சுக்கு காப்பி போட்டாச்சு. ராணியக்கா எடுத்துக்கிடுங்க. நிறைய போட்டிருக்கியே. எடுத்து குடிங்கக்கா சும்மா. லட்சுமி அக்கா எடுங்க. எடினே கசக்காதுல. குடிச்சு பாருங்கக்கா. 4 மணி எடுத்துக்கிடுங்க. சின்ன பண்ணே. என்னக்கா? உங்க அம்மைக்கு ஒரு கப் கொடுத்துட்டு வாமா. மறு நீயும் குடி எங்க கூட சேர்ந்து. குடுக்குங்க. நீங்க குடிங்க எல்லாரும், நான் போய் கொடுத்துட்டு வரேன். என்ன? சரிம்மா. ரணியக்கா ஃபர்ஸ்ட் குடிச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன குடிப்பேன்? குடிங்க. நல்லா போட்டிருக்கா. என்னது நல்லா போட்டிருக்கா? சுக்கு அப்படின்னா சுக்கு தினமா போடணும். இவா ஒருத்தி குடி. ஆமாக்கா பரவாயில்ல, பத்தியா நல்லா இருக்கு. ஆமா, மிந்திரா ஒண்ணும் தெரியாம இருந்தா இப்ப 2 பிள்ளைகளுக்கு அம்மா ஆயாச்சு. இனி அவதான